கிரியேட்டட் பை எம் மணிகண்டன் அப்படின்னு போட்டாங்க. எம் மணிகண்டன் யாருன்னா கடைசி விவசாயி படத்தோட டேரக்டர். இதில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அதுதான் முத்து என்கிற காட்டான். அந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஓகே, முத்து என்கிற காட்டான் இது ஒரு வெப் சீரிஸ். ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, மணிகண்டன் அவரோட இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வாட்ச் பண்ணது தான் இந்த சீரீஸ். நான் 2 நாள் முன்னாடி அதை பார்த்துட்டேன். நேற்று வந்து இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, மணிகண்டனா இப்படி ஒரு சீரீஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு. அது வந்து ப்ரைஸ் பண்ணி போட்டாங்களா இல்லை வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டில் போட்டாங்களா அப்படின்னு நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்தா தெரியும். ஸ்டோரி லைன் ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்டது தான், நிறைய இது பார்த்துருக்கோம். ஒரு சின்ன க்ளூவை வச்சு அந்த ஒரு பர்சனோட ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரியை ஃபைண்ட் பண்ணி போகிற கதை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான். இது நமக்கு பழக்கப்பட்டது தான், நம்ம நிறையா பார்த்துப்போம். பட் எந்த அளவுக்கு இதை சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியும் அப்படின்றத இந்த சீரீஸ் கூட நமக்காக காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி நான் ரீசெண்டாக நிறையா இன்டர்வியூஸில் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருந்தாரு. பார்த்தா வெயிட்லாம் லாஸ் பண்ணி லுக்லாம் மாற்றி நல்லாவே இருந்தார். ரொம்ப நம்ம பழைய விஜய் சேதுபதி மாதிரி. எதுக்கு இப்படி ஆனார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சீரீஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சீரீஸில் வந்து வேறு டைம் லைனில் நடக்குது. ஸோ அந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கேரக்டரை மாற்றிருக்காரு விஜய் சேதுபதி. நீங்கள் டைம் கிடச்சுன்னா பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 10 எபிசோட் இருக்குது. 10 எபிசோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டு. படத்தில் ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜ்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட டிவியில் போட்டு பார்க்கலாமான்னா பார்க்கலாம். பட் அங்கங்கே இந்த மாதிரி சில சீன்ஸ் இருக்கும். எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது போக இந்த லவ் சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அப்புறம் ஃபைட் சீன்ஸ்லாம் எப்போவாச்சும் தான் வரும். முக்கியமாக இதில் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா படத்தோட விஷுவல்ஸ். ஒரு நல்ல பெரிய பட்ஜெட்டில் ஒரு சீரிஸ் எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு படத்தோட விஷுவல்ஸ். ஸோ சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடிச்சிருந்தா கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேவை தக்க வச்சுருக்காங்க. ஒரு கேரக்டரோட பாஸ்ட்டை தேடி தேடி கண்டுபிடிக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், எப்படி இருந்தான், அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்ற ஒரு இது ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவங்க வந்து அதை பாஸ்ட்டை தேடி போய் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகிறனால சீரிஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு நான் லீனியராக போயிடுச்சுன்னு வைங்களேன். அடுத்தடுத்த சீன்ஸ் உங்களுக்கு ஏலேருந்து Z வரைக்கும் ஏபிசிலினே வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதையே திருப்பி போட்டு பிஏ தூக்கி ஃபஸ்ட்டாக வச்சு Z தூக்கி 3ஆவதாக வச்சா அடுத்தடுத்து என்னங்க அங்கங்கே பிச்சு அந்த டைம்லைன்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக போகிற அளவுக்கு அதை எடுத்து முன்னால் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். டேரக்டர் மணிகண்டனோட டச் அங்கங்கே இருக்குது. ஆனால் கடைசி விவசாயிகளை பார்த்துட்டு இதுக்கும் வந்து டேரக்டர் மணிகண்டன் அப்படின்னு வந்து அதோட மைண்ட் செட்லேயே இது வந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதில்லை. ஸோ டோட்டலாக அது வேறு இது வேறு. ஆனால் டச்சஸ் அங்கங்கே இருக்குது. மணிகண்டனோட சேர்த்து இன்னொருத்தரும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, அதுவுமே கிரெடிட்ஸில் போடுறாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஓவரால் அண்டர்லைன் பண்ணி கேட்டு சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. அங்கங்கே சில இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்ராக் இடையில வந்துச்சு லாஸ்ட்டாக சீரிஸ் முடியும் போது, அந்த ட்ராக் நல்லா இருந்துச்சு. மற்றபடி டைட்டிலோட ட்ராக்ஸ்லாம் வந்து ஓகே, சீரிஸ் தேவையான அப்படியே போகுதுப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீரிஸ் மொத்தமாக 10 எபிசோடுன்னு சொன்னால அப்படியே 8வது 9வது எபிசோடு வரும்போது இப்போ எப்படி 10வது எபிசோடில் இந்த சீரீஸை முடிப்பீங்க, எப்படி எங்கே கொண்டு வந்து அதை கார்னர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஆனால் 10வது எபிசோடில் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. முடித்தோடனே இதுக்கே இவ்வளோ பண்ணணும், இதுக்கே இப்படி கொண்டு வந்தீங்க, இது கொஞ்சம் முன்னாடியே இப்படி பண்ணியிருக்கலாமே, டக்குன்னு முடிக்கணும்னு முடித்த மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் பிரச்சனை. ஒரு ப்ராப்பராக ஒரு இது வந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து சரி முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு டக்குன்னு இழுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சில கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் இல்லை. ஆடியன்ஸ் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா இது அதுக்கான க்ளூஸ் எங்கேயுமே படத்தில் உங்களுக்கு சீரீஸில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி தான் அங்கங்கே இருந்துச்சு. இன்னொரு விஷயம், விஷுவலாக பார்க்கும்போது இந்த கிராமப்புற பகுதிகள், அதுக்கப்புறம் கேரளாவை நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஒரு ஃபைட் சீன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சுங்க. சரி, ஓகே, இந்த சீரீஸ் பார்க்கலாமா வேணாமா சொல்லி ஏஜஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் பார்க்கலாம். 10 எபிசோடு பெருசாக ஆகும்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னர், நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். இது போக வேறு ஏதாவது மூவி ரிவ்யூ, சாங் ரிவ்யூஸ் எது வேணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.